நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் growth ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஐ யூஎக்ஸ் டிசைனராக நான் என்னென்ன பண்ணுவேன், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறேன், என்னோட ஸ்கில்ஸ்லாம் பார்த்துக்குங்க அப்படின்றத அங்கே போட்டிருக்காரு. இப்படி போட்டிங்கன்னா தான் வேலைக்கு உங்களை ஈஸியாக எடுப்பாங்க. பரவாயில்ல, இந்த பர்சனுக்கு நிறையா விஷயங்கள் தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? நீங்கள் சும்மா நான் அது பண்ணேன், இது பண்ணேன், அப்படி போனேன், இப்படி போனேன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா லைட்டாக போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் யாருக்குமே தெரிய மாட்டீங்க. சரியா? ஸோ யூ வாண்ட் டு மேக் அ ப்ராப்பர் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களை இதை செக்மெண்ட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ். சரியா? இப்போ லைசன்ஸாக இருக்குது. இப்போ சப்போஸ் என்கிட்ட இருந்து இங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, டிமெட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா இந்த இடத்த நேமை போட்டு, ஆர்கனைசேஷன் நேமை போட்டு, இந்த மாதிரி போட்டு அதில் என்ன நேமு, என்ன க்ரெடென்ஷியல் ஐடி அப்படின்றத நீங்கள் போடலாம். ஸோ இப்போ என்னோட ப்ரொஃபைல் பார்க்குறீங்க நீங்கள். சரிங்களா? இங்கே நான் எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய குவாலிஃபிகேஷன் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனர், ஓகேங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யூஐ யூஎக்ஸ் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் என்னுடைய எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூலிங் அண்ட் தென் என்னுடைய இந்த கிரியேட்டிவ் எஜுகேஷன் அண்ட் என்னுடைய டிகிரி அண்ட் தென் மை எம்பிஏ டிகிரி. சரியா? ஃபைன். இவ்வளோதான் என்னோட இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஐ ஹாவ் டன் ஸோ மெனி சர்டிஃபிகேஷன் ஆல்சோ. ஒரு 17 சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன், ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் 5G, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். இதெல்லாம் என்னோட சர்டிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? நான் பண்ண சர்டிஃபிகேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பழைப்பு நடத்த முடியும். ஸோ நிறையா சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து பண்ணணும். வேலிடாக சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் மொபைல் பை டிஜிட்டல் ஸ்கில்ஸ் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டிக்யூ, அதில் அஜைல் அண்ட் டெவ்ஆப்ஸ் படிச்சிருக்கேன். அஜைல் என்ன சொன்னேன் நான்? அஜைல்ன்றது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி சொன்னேன். அதே மாதிரி டெவ்ஆப்ஸ்ன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம், பிளாக் செயின், க்ளவுடு, டேட்டா செக்யூரிட்டி, டிசைன் ஃபவுண்டேஷன், டிசைன் ஒர்க் ஷாப்பு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, அட்வான்ஸ் யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 17 சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. என்னை யாரெல்லாம் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது பாருங்க. நான் எவ்வளோ கீவேர்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. லீடர்ஷிப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், வெப் டிசைன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டிராயிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், பிராண்ட் அண்ட் ஐடென்டிட்டி, கார்பரேட் பிராண்டிங், பிராண்ட் அவேர்னஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட், 2D அனிமேஷன், ஐகான் டிசைன், GIF animator, small business consulting, graphic designer, business PPT, business presentation design, infographic design, TQ enterprise platform. சரியா? இதெல்லாம் நான் ஸ்கில்ஸில் இங்கே இருக்கிற விஷயங்கள். ஓகேவா? இதில் நான் இன்னும் நிறையாவே ஆட் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன், எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஐ ஹேட் தி ப்ளஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் லக்ஷ்மன் around a year netlink, collaborating several projects. He is a very creative and innovative with his design concept. Always he has new fresh ideas. I was particularly impressed by Lakshman for being very thought out and through with not just a creativity but also intelligence and design sense, and I strongly recommend working with a professional like Lakshman. பேசிக்காக என்னென்னா, நம்மளை பற்றி இவங்க சொல்கிற கமெண்ட்ஸ், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் இது ஆக்சுவலாக. ஓகேவா? அப்புறம் Lakshman is one among best designer I have worked with during 2 years. We have worked together. He produced numerous design pre-sales POCs which were
received by the customers. An energetic, creative and team spirited person is an assess to any company. ஸோ பேசிக்காக என்னன்னா நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த பர்சனை வந்து நீங்கள் வேற கம்பெனியில் எங்கே வேணால் கூப்பிட்டுக்கலாம், நல்லா ஒர்க் பண்ணுவார் அப்படின்றது. ஓகே, கோர்சஸில் ஐ ஹாவ் டன் அ கிரியேட்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். எங்கே பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய இதில் நம்ம கிரியேட்டிவ் இமேஜ் பண்ணியிருக்கேன் அதில். சரியா, இதில் நான் இன்னும் ஒரு கோர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ நான் இன்னும் நிறையா கோர்சஸ் கூட ஆட் பண்ண முடியும். சரியா, இப்போ வந்து சப்போஸ் என்னன்னா வாட் advanced UI UX designer. Associate with where? Eta Noida College. Prestige. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ் கூட நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் எந்த கம்பெனியும் கூட நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து டிமென்ட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் டிமென்ட்டி ஆட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஓப்பன் ஆகும். சரியா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அது அங்கே வந்துடும், கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ நான் இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா, அது என்ன டாஸ்க்குன்னா நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து என்னுடைய அவார்ட்ஸ். ஓகேங்களா, எனக்கு அந்த கம்பெனி கொடுத்த அவார்டு இது. சரியா, என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி நல்லா கண்டினியூஸாக இது பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால தே ஹாவ் கிவன் அ திஸ் அவார்ட். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஃபார் கண்டினியூட் UI UX சப்போர்ட் அண்ட் வில்லிங்னஸ் டு ஆல்வேஸ் ஹெல்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 கொடுத்த அவார்டு. அதுக்கு அடுத்து ஒரு அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க உங்களோட ஆஃபீஸில். ஸோ யூ கேன் கீப் தட். ஸோ இதுதான். ஸோ ஜாஸி அண்ட் இன்ட்யூட்டிவ் UX டிசைனர் ஃபார் இட்டாச்சி POC. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒன் ஆஃப் த ரெகக்னேஷன் ஒரு டீம் கிட்டேருந்து கிடச்சிது. சரியா, ஸோ இந்த மாதிரியான உங்களுக்குமே அவார்ட்ஸ் நிறையா கிடைக்கும். அதை நீங்களுமே இந்த மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் கீப், யூ கேன் ஷோகேஸ், யூ கேன் ப்ரொமோட் யுவர் செல்ஃப். ஸோ பேசிக்காக லிங்க்டினை பற்றின ஒரு 10% தான் ஐ ஹாவ் கிவன் அ ஐடியா. சரியா, இப்போது லிங்க்டினை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கை கெதர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய பேரை யூ கேன் கெதர் அ நெட்ஒர்க். சரியா, நீங்கள் நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ண முடியும், நல்ல ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். சரியா, நல்ல இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, இவங்கள மூலயமா இவங்கள ஹெல்ப் பண்ணி இவங்கள வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், உள்ள லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் வாங்கிக்கலாம். சரியா, அந்த மாதிரி ஒரு குட் கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் இந்த பிளேசஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து ஜாப்ஸ் இப்போ ஏதாவது அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே UX டிசைனரான ஜாபாக இருக்கும். அது எப்படி எனக்கு எப்படி எல்லாம் வந்து UX டிசைனர் ஜாப்ஸாக வந்து இங்கே ரெக்கமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது என்னோடய ஜாபில் நான் எந்த மாதிரி ஜாபுக்கு வந்து சர்ச் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன வருதுன்னா இந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனிங் ஓரியன்டாகவே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ரொஃபைலில் போகணுமோ அந்த கீவேர்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஃபைனா, அந்த கீவேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் சர்ச். ஓகேங்களா, இதை பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து மெசேஜ், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒருத்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணலாம், யூ கேன் டிஸ்கஸ். ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மக்கிட்ட மார்க்கெட்டிங், சில பேர் மார்க்கெட்டிங் வரும், சில பேர் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணது ரொம்ப சூப்பர், இந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் நமக்குள்ளே வரலாம். நம்மளையுமே நிறையா பேர் கூட கனெக்ட் பண்ணலாம். நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கேட்டிருந்தேன். நான் எப்போ கேட்டிருந்தேன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஹாய் குட் மார்னிங், ஐ திங்க் யூ நியர்லி 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, எவ்வளோ பேக்கேஜ் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஓகேவா, அதாவது லிங்க்டின்ல ஒருத்தர் பார்த்துட்டு நான் அவர் வந்து ஒரு கம்பெனி வேலை செய்கிறாரு, அவர் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், அவர்கிட்ட கேட்குறேன் நான், நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இட்ஸ் பேஸ்ட் அப்பான் கம்பெனி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி நானுமே ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன், 4 LPA வாங்குறேன், பட் ஐ டோன்ட் நோ நான் வந்து கரெக்டான டைரக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஹவு மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டார். நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி 4.3 சொன்னேன். ஃபார் நவ் குட் சேலரி ப்ரோ, ஐ எம் ஹேவிங் 5.5 இயர்ஸ் பட் 3.1 கெட்டிங் சொல்லி போகிறார். இதில் என்ன நடந்ததுன்னா பார்த்துங்க, என்னுடைய க்ரோத்து நான் அவர் நினச்சேன் அவர் 5 இயர்ஸ் நல்ல க்ரோத் இருப்பான்ட்டு. பட் ரியல் சுச்சுவேஷன் வாட் இஸ் ஹேப்பனிங், நான் வந்து நல்ல க்ரோத்தில் தான் இருந்திருக்கிறேன், அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரோவாக வந்திருக்கிறாருன்றது எனக்கு தெரிஞ்சது அப்புறம். ஓகே, ஸோ இந்த டிசைனராக நான் உள்ளே வரேன் ஓகேங்களா. பிகாஸ் அவருக்கு நான் ஏன் 4.3 மீன் நான் ஏன் 4.8 வாங்கிட்டு இருந்தேன்னா பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபைலு. என்னோட ப்ரொஃபைலோட ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி. ப்ளஸ் நான் ஒர்க் பண்ண ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா UI/UX டிசைனரு. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் டிசைனர். இதுதான் டிஃப்ரென்ஸ். சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் நம்ம டிஃப்ரென்ஸே. ஸோ விஷுவல் டிசைனருக்கும் கிராஃபிக் டிசைனர் எல்லாம் ஒன்று தான். விஷுவல் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் 2 பேருமே ஒரே மாதிரியான பீப்புள் தான். யூஎக்ஸ் டிசைனர்ஸோடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் ஹையர் பே. ஸோ இதுதான் சினாரியோ. அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ விஷுவல் டிசைனிங்கில் தெர் இஸ் நோ மச் சேலரி. பட் டெக்னாலஜிக்குள்ளே ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல சேலரி வாங்கலாம். டெக்னாலஜினா வாட், டெவலப்மெண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணி ஒரு ப்ராடக்டோடைய டெவலப்மெண்ட்குள்ளே ஒர்க் பண்ணணும். ஐ எம் UI/UX டிசைனர் சொல்லி அவருக்கு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து விஷுவல் டிசைனர் தான்ன்றாரு. அப்புறம் அதுலேருந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டி ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா லைக் அவர் ஓன் கம்பெனி ஒன்று கிக் பண்ணிட்டார் ஆக்சுவலி. இப்போ இவர் ஓன் கம்பெனி வச்சுருக்காரு. அவர் வந்து இப்போ அவரோட ப்ரொஃபைலை ஒரு நல்ல கம்பெனியாக வச்சு மெயின்டைன் பண்ணி அவர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. நான் என்னோட கண்டினியூஸாக நான் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கேன். என்னோட ப்ரொஃபைலில் நான் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கேன். என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் ஆகிடுச்சு இப்போதைக்கு ஓகேங்களா. 4.8லேருந்து இதோட டபுளாகவே ஆகிடுச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டினியூஸ் லேர்னிங் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும். கண்டினியூஸ் லேர்னிங் மட்டும் இருந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும்.